அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம்ஸ் டு ஃபியா கிரியேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பட்டாணி கிரேவி பண்ணுவாங்கல்ல, அது எப்படி வீட்டிலே சிம்பிளாக பண்ண போகிறது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்திருந்தோம். அதை வந்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சுருக்கோம். தானே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண பேனை வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு வதக்கிறதுக்கு தான். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் பார்க்கும்போது அதுக்கு பட்டர் சேர்க்கணும். ஓகேங்களா? பட்டர் வந்துட்டு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி அதுக்குமே வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக இப்போது தேங்காய் எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 சைஸ் மீடியம், அதாவது பெரிய வெங்காயமும் இல்லாமல் சின்ன வெங்காயமும் இல்லாமல் 2 சைஸ் மீடியம் வெங்காயம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி இருக்குல்ல, அதை ரெண்டையுமே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கிறோம். அதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும். ப்ளஸ் வந்துட்டு 3 கிராம்பு சேர்த்துக்கணும். ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்துட்டு நம்ம சோம்பு சேர்த்துக்கணும். சரிங்களா? சோம்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூட வந்துட்டு நம்ம லேசாக தேவைக்கு அளவு, ஏன்னா பட்டாணியில் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வந்துட்டு இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு நம்ம சேர்த்து நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். லேசாக வந்துட்டு கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வரும்போது ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு மிக்சியில் வந்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. இதுவே வந்துட்டு இப்போ வந்துட்டு இதில் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதிக்கு கம்மியாக வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு முழு முந்திரி பருப்பு சேர்க்கலை. இது வந்துட்டு முந்திரி குருணை அப்படின்னு சொல்லுவாங்க. முந்திரி குருணையிலே வந்துட்டு 2 குவாலிட்டி இருக்குது. அதில் வந்துட்டு தோலோடு வர்றது ஒரு குவாலிட்டி இருக்குது, தோல் இல்லாமல் வர்றது ஒரு குவாலிட்டி இருக்குது. முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பை விட இந்த முந்திரி குருணை ரேட்டு கம்மி தான். ஸோ வந்துட்டு அந்த தோலோடு இல்லாத நீங்கள் பார்த்து வாங்கினா ஸ்வீட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம சேர்க்க முடியும். தோலோடு இருக்கிறது வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க வந்துட்டு அவ்வளோ பிரியமாக சாப்பிட மாட்டாங்க, லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம முந்திரி கொண்டு ஆட் பண்ணியாச்சு. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு காஷ்மீரி சில்லியும் ப்ளஸ் வந்துட்டு சிக்கன் பொடி, இந்த ரெண்டையுமே வந்துட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்க்கணும். சேர்த்து வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஃப்ளேவரும் கொடுக்கும், ப்ளஸ் வந்துட்டு முந்திரி பருப்பு உங்களுக்கு ரிச்னஸ்னான கெட்டித்தன்மை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. அந்த ஆனியனை வந்துட்டு கோல்டன் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, கண்ணாடி மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும். ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஆறின பேஸ்ட் வந்துட்டு மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். லைட்டாக வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். நல்ல கெட்டியான பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா நான் வந்துட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு, நல்ல க்ரீம்னஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண பேன் ஒன்று வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். லைட்டாக ஹீட் ஆகட்டும். சரிங்களா? ஹீட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் வந்துட்டு சேர்த்துக்கணும். உங்களுக்கு பட்டர் இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயுமே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஓகேங்களா? சோம்பு சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கணும். அந்த பேஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த பட்டாணி பாயில் பண்ணிடுமா, நம்ம பாயில் பண்ணி வச்ச அந்த பட்டாணி வந்துட்டு சேர்த்துருக்கோம். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல, அந்த பேஸ்ட்டையுமே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு வந்துட்டு நான் வீட்டில் இருந்தனால சேர்த்தேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு தேங்காய் கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் முந்திரி பருப்பு சேர்த்து பண்ண அப்படின்னா உங்களுக்கு க்ரீமி லுக்கு, நல்ல ஃப்ளேவராக இருக்கும், ஸ்வீட்னஸும் நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுவுமே இப்போ லைட்டாக வந்துட்டு அந்த பேஸ்ட்டில் நம்ம தண்ணி கலந்தாச்சு. தண்ணி கலந்து நல்லா கிளறி விடணும். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பேஸ்ட்டில் வந்துட்டு வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். பட்டாணி பாயில் பண்ணுறதுக்குமே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிலே உப்பு இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக அடுத்து உப்பு சேர்க்க தேவையில்லை. இது இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே நம்ம லேசாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் புதினா ப்ளஸ் மல்லி இலைகள், அதை வந்துட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட வந்துட்டு மேலே கஸ்தூரி மேத்தி இருந்தால் நீங்கள் போகலாம். எங்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்தோடனே நம்ம இறக்கி சப்பாத்திக்கு வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ வீடு ஃபுல்லாமே வந்துட்டு நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது. சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சுருந்தோம். நல்ல கெட்டி அடைஞ்சிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த க்ரீமியான டெக்ஸ்டரு. நம்மளுடைய பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதை வந்துட்டு நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய மட்டன் கிரேவி. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். கொஞ்சோண்டு தான் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கே இவ்வளோ க்ரீமியாக அது கெட்டியாக வந்திருக்கு. நீங்கள் முந்திரி பருப்பு இல்லாட்டி தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம். பட் தேங்காய் யூஸ் பண்ணால் இந்த அளவுக்கு கெட்டியாக வராது. ரொம்ப க்ரீமியாக இருக்குது. நல்லா க்ரீமியாக இருக்குது. மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிரேவியில் வந்துட்டு கொஞ்சம் சுகர் டேஸ்ட்டுக்கு சேர்ப்பாங்க. பட் நமக்கு அந்த பச்சை பட்டாணியில் உள்ள அந்த இனிப்புத்தன்மையும் முந்திரி பருப்பில் உள்ள இனிப்புத்தன்மையுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பட்டாணி வந்துட்டு நல்லா வெந்திருக்கு, பாயில் ஆகிருக்கு. டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. எல்லா ஃப்ளேவருமே நம்ம அரைச்சி போட்டனால பக்காவாக இறங்கியிருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.